வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம் டெய்லி பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி தேதி 25 சனிக்கிழமை. இது காலைல 4:30 மணிக்கு எடுத்த நிலவரம். இன்றைக்கி காலையில் கொடுக்க வேண்டிய 15,000 டிக்கெட்டு, நாளைக்கு காலையில் கொடுக்க வேண்டிய 15,000 டிக்கெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு முடிஞ்சிருச்சுங்க. எத்தனை மணிக்கு கவுண்டர் திறந்தாங்கன்னு தெரில. நைட்டு 2 மணிக்கு திறக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் 2 மணிக்கு ஆரம்பித்து 4:30 மணிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 30,000 டிக்கெட்டு மொத்தமாக முடிஞ்சிருச்சு. இப்போ எஸ்எஸ்டி டோக்கனு 4:30 மணிக்கு மேலேயே கிடைக்கல. அவ்வளோ க்ரௌடு அதிகமாக இருக்குது கீழே திருப்பதியில். அதே மாதிரி திருமலையும் அதே மாதிரி தாங்க இருக்குது. திருமலையில் 30 மணி நேரத்துலேருந்து 40 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லி டிடிடிலேயே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபுல்லாகி வெளியில் க்யூ லைன் நின்றுட்டுருக்கு. க்யூ லைன்லேயும் இடம் இல்லாதனால ஃப்ரீ தர்ஷனி நிப்பாட்டுற கண்டிஷன் போயிருக்காங்க. அதாவது ஃப்ரீ தர்ஷனுக்கு மக்களை உள்ளே அலோவ் பண்ணல. சாமி தரிசனம் இருக்கிறவங்க பார்க்கறதுக்கே டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால ஃப்ரீ தர்ஷனுக்கே வராதிங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஆயிருக்கு. 23ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை சாயந்தரத்துலேருந்து வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணி வரைக்குமே ஃப்ரீ தர்ஷனுக்கு யாருமே உள்ளே அலோவ் பண்ணலைங்க. யாரையுமே இந்த கவுண்டருக்கு அலோவ் பண்ணவே இல்லை. எல்லாருமே வெளியே நிப்பாட்டிட்டாங்க. இப்போதைக்கு அலோவ்டு கிடையாது. ஏற்கனவே இருக்கிற பக்தர்களே பார்த்துட்டு வரணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு க்ரௌட் இருக்கிறதுனால டிக்கெட் வாங்காமல் திருமலைக்கு மேலே ஏறுறதை கொஞ்சம் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. அது அவ்வளோ கூட்டம் ரொம்ப ஹெவியாக இருக்குது. விஐபி பிரேக் தர்ஷனு வந்து காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் கொடுப்பாங்க. அதில் டேரெக்டாக ஆஃப்லைனில் போய் 400 பேர் ஒரு நாளைக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வர்றவங்களுக்காக தனியாக காலைல 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் போயிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டாங்க. ஆன்லைனில் ஏற்கனவே புக் பண்ணவங்க மட்டும் தான் வந்து இப்போ பார்க்கலாம். மற்றபடி டேரெக்டாக போய் எடுக்கிறது பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஜூன் 30 வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ கூட்டம் திருமலையில் அதிகமாக இருக்குது. அதனால் டிக்கெட் இருந்ததுன்னா நீங்கள் மேலே ஏறி போய் தரிசனம் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு மேலே ஏறிப்போங்க. இல்லைன்னா அலிப்பேரி நடப்பாதை, ஸ்ரீவாரி நடப்பாதை, இந்த மாதிரி எங்கேயாவது டிக்கெட் வாங்கிட்டு மேலே ஏறி போனீங்கன்னா ஓரளவு சுலபமாக சாமி பார்க்கலாங்க. அதுவே இப்போ கஷ்டம் தான். எஸ்எஸ்டி டோக்கன் நார்மலாகவே 4 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகும். இப்போ இருக்கிற கூட்டத்தை பார்த்தீங்கன்னா 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பாக ஆகும் போல இருக்குது. ஃப்ரீ தர்ஷனுக்கு கேட்கவே வேணாங்க. 48 மணி நேரம் வரைக்கும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டிக்கெட் வாங்கிட்டு மலை மேலே ஏறிப்போங்க. திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் ஆகஸ்ட் மாதம் புக்கிங் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. நேத்தியோட 300 சிறப்பு வழி தரிசனம், அக்காமடேஷன் வரைக்கும் எல்லாமே புக் ஆகி முடிஞ்சு போச்சு. எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. எதுவும் அவைலபிள் கிடையாது ஆகஸ்ட் மாதத்துக்கு. அக்காமடேஷன் மட்டும் திருப்பதியில் வேணால் அவைலபிள் கொஞ்சம் இருக்கலாங்க. மற்றபடி திருமலையெல்லாம் எதுவுமே அவைலபிள் கிடையாது. திருமலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் அக்காமடேஷனை பொறுத்த வரைக்கும் தரிசன டிக்கெட் இருந்தால் தான் அக்காமடேஷன் அப்படிங்கிறதுனால வேறு வாய்ப்பே கிடையாது. டிக்கெட் இருக்கவங்க மட்டும் அதை எடுத்துட்டாங்க. இன்னும் எடுக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரூம் கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவங்களுக்குலாம் வேறு வழியே கிடையாதுங்க. ஆஃப்லைனில் நேரடியாக போய் நீங்கள் ரூம் எடுத்தால் தான் உண்டு. ஏற்கனவே நடப்பாதையில் வர்றவங்க, அது தவிர எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு கீழே இருந்து வர்றாங்க அவங்க, இல்லைன்னா ஃப்ரீ தர்ஷன் நேரடியாக வர்றாங்க பாருங்க. யாருக்குமே வந்து ஆன்லைனில் அக்காமடேஷன் கிடையாது. எல்லாமே வந்து டிக்கெட் இருந்தால் மட்டும்தாங்கிறதுனால அவங்களாம் வந்து நேரடியாக தான் ரூம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தேவைப்படுறவங்க அந்த மாதிரி தான் ரூம் எடுத்துக்கணும். இது இன்னும் எவ்வளோ நாள் நடைமுறையில் இருக்குன்னு சொல்ல முடியாது. சம்மருக்காக வச்சுருக்காங்களா இல்லை எப்படி ரெகுலராக கண்டினியூ பண்ண போகிறாங்களாங்கிறது தெரியல. 300 சிறப்பு வழி தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மத்தியானத்துக்குள்ளேயே முடிஞ்சிருச்சுங்க. தரிசன டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து அந்த விர்ச்சுவல் சேவாவில் ஒரு சில டேட் அவைலபிள் இருக்குது. கல்யாண உற்சவத்தில் மட்டும் அவைலபிள் இருக்குது. தேவை உள்ளவங்க குறிப்பிட்ட டேட்டில் அவைலபிள் இருந்ததுன்னா 500 டிக்கெட், இது 300 வழியாக தான் சாமி தரிசனம் பார்க்கலாம். வேணுங்கிறவங்க அதில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பதியில் அக்காமடேஷனை பொறுத்த வரைக்கும் 1-2 கேன்சல் ஆகிட்டே இருக்குங்க. ரெகுலராகவே கேன்சல் ஆகிட்டே இருக்கும். இப்போ கூட ஜூன் மாதத்தில் அவைலபிள் இருக்குது. ஜூலை மாதத்துலேயும் 1-2 தேதி மாற்றி அவைலபிள் வந்துகிட்டே இருக்குது. அந்த டேட்டை நோட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதில் அவைலபிள் வந்ததுன்னா உடனே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆஃப்லைன் அக்காமடேஷன், அதாவது நேரடியாக வந்து திருப்பதியிலையும் சரி திருமலையிலையும் ரூம் எடுக்கிறது எப்படி, அது என்னென்ன அவைலபிள் இருக்கும், அது என்னென்ன வழி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தனியாக ஒரு வீடியோ ஒன்று ஈவினிங் போடுறேன். அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது மூலமாக ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. மறுபடியும் இது மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.